இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து இப்போ தான் புதுசா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பணத்த எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப தான் வந்திருக்கும். அவங்க அத எப்படி சார் பண்ணலாம்? யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா, ம். என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு பணம் வந்ததுன்னா, ம். அத மெயினா பணத்த ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. ம். யாருமே வந்து அ அத இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் அவங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ டுமாரோ. நாளைங்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது தான் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்றதுல தான் இருக்காங்க. அதோட இல்லாம இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கடனும் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. முன்ன மாரிலாம் கிடையாது. முன்ன மாரி ம். கடன்னா நம்ம ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து கடன் இம்மீடியட்டா வேலைக்கு சேர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு ரூ. 10,000 ரூ. 15,000 இருந்தாலே ஒரு கிரெடிட் கார்ட் தராங்க, பர்சனல் லோன் தராங்க. அதனால கடன் வந்து ஈஸியா கிடைச்சிருது. ஸோ கடன் ஈஸியா கிடைச்சதுனால அவங்களுக்கு இம்மீடியேட் தேவை என்ன பண்றாங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறது, அல்லது ஒரு டூ வீலர் வாங்குறது. இந்த மாரியான செலவுக்கு தான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு வர்றதில்ல.